சந்திர போஸ் நாளைக்குள்ள ப்ராஜெக்ட் அந்த பக்கம் போய் பேசுங்க. போஸ் சந்திர போஸ் நம்ம லூஸ் அஸ்வின் இருக்கானே அவன் ஆள் சாராவை ப்ரப்போஸ் பண்ண போறான். அட்ராக்ட் பண்றது ஒரு ஆர்ட். அதெல்லாம் உனக்கு வருமா? நீ பார்க்க தானடா போற. நீ ப்ரிப்பேர்டா இருக்கியா? என்ன ஊங்கற? என்ன உன் பிளான்? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இவன் வேஸ்டடா. நல்லா கேவலப்படுத்திட்டான். இதுக்காகவே நீ இவங்க மூக்க உடைக்கிற. நல்லா இருக்குடா. 3ஆம் நம்பர் பஸ் வந்துருச்சு. என்னடா நிக்கிற? பொண்ணுங்கெல்லாம் பாக்குறாங்கடா. மானத்தை வாங்காத. அவனை நல்லா மாட்டி விட்ட. சந்தோஷம் தானே? என்னம்மா கலக்கறாடா. ஏன் ஆள்றா? சாரா ஜொல்லு பாட்டி வரான். I'm fed up with that guy. சாரா அவன் நிச்சயம் சொதப்ப தான் போறான். இது பழைய காயின். நீ காயின் கலெக்ஷன் பண்றல்ல? தேங்க்ஸ் அஸ்வின். நான் காயின் கலெக்ஷன் மட்டும் இல்லை, ஸ்டாம்ப் கலெக்ஷனும் பண்ணுறேன். இது காரணமாக வச்சு லவ் கிவ்னு வந்தேன். அப்போ தெரியும் அவனுக்கு தைரியம் வந்துருச்சோன்னு பார்த்தேன். எல்லா லூசுங்களும் இங்கே தான் இருக்கு. ஏய் ஜம்பு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க. இன்னைக்கு குளிச்சதானே? அவளை நான் விட மாட்டேன்டா. லஞ்ச் டைமில் அவள் டிஃபன் பாக்ஸை பிடுங்கிடுறேன். So, when the hammer strikes the gong of the bell, it creates a buzzing sound. Okay? Yes, ma'am. Okay. Now tell me, what is an electric bell? You. Yes, you. Stand up. Tell me, what is an electric bell? Tell me. Thank you, miss. நல்ல வேளை தப்பிச்சோம். நீ ஒரு கதை சொல்வியே. அது கதை இல்லை, நிஜமா நடந்தது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொல்லு. அப்போ மும்பாயோட பேரு பாம்பே. உன் டாடி சொல்ற மாதிரி சொல்லு. பயங்கர மழையில அடிக்கிற காத்துல ரத்தத்தோடைய மன வீசுற பாம்பே. அப்போ மும்பாயோட பேரு பாம்பே. துப்பாக்கிகள் கதை சொல்லு. திரும்புற இடம் எல்லாம் பயங்கரம். அண்டர்வேர்ல்டில் கரீம்லாலும் சோட்டா ஷக்கீலும் தாவூத் இப்ராஹிமும் வாழ்ந்த காலம். அந்த இடத்துல என் அப்பா டேவிட் ராஜன், மை டேட். அப்பாவோட கம்பெனிக்கு அந்த ஏரியாவில் ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் வந்தது. எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட், தி பேப்பர்ஸ், தி அத்தாரிட்டிஸ். பட் நான் ஏற்கனவே சொன்ன அந்த அண்டர்வேர்ல்டு ஆளுங்க அதுக்கு ஒத்து வரல. எக்ஸப்ட் தெம். போலீஸும் கலெக்டரும் அதுக்கு அப்ரூவல் கொடுக்க அவங்க சம்மதிக்கலை. They were prepared, they were strong, and moreover, they were in good numbers. அப்புறம் the black beast drifted over there. That's my dad, David. John Loeb ஷூ காட்டுறாங்க. கூலிங் கிளாஸ் போட்டாரு. My dad gave them an offer, life or land. அப்பா அவரோட கன் எடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிறவனை பார்த்து குறி வச்சாரு. அந்த அந்தேரிய 1 மணி நேரத்தில் காலி பண்ணாரு. பாத்தியா, இதை நீ காலா படத்தில் பார்த்துட்டு தானே ரீல் விடுற. அது ரஜினி, இது எங்கள் அப்பா. பீட்ரு விடுறாடா. விட்டா ஜேம்ஸ் பாண்ட் இவங்க அப்பான்னு சொல்லுவா. நம்புற மாதிரியே இல்லை. அடுத்து ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அதுலேருந்து எடுத்து விடுவா. ஆமாம்மா, கரெக்டு தான். அப்பாவா டானா நாங்கள் நம்பிடுவோமா?
கொடுக்கறியா? இன்னைக்கும் அவ கிளாஸ்க்குள்ள வந்ததும் நேத்தி மாதிரி அவளை கலாய்க்கணும். ஆமா ஆமா. Walter BBQ, Swiss made. You wanna try? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன கலிபோர்னியாவா இல்ல பென்சில்வேனியாவா இல்ல டெக்சாஸ்னா குழந்தைகளுக்கு கண்ணை கொடுக்க? ஐ ஹாவ் டு ரிப்போர்ட் திஸ். குழந்தைங்க யாராவது விளையாட்டா சுட்டு டிஸ்கம் எல்லாரும் சத்ததுக்கு அப்புறம் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்க முடியும்? சேர்மன், உங்க முடிவு என்ன? பிரின்சிபால் சொல்றது கரெக்ட் தான். துப்பாக்கி மட்டும் இல்ல, அதுல 6 தோட்டாவும் இருக்கு. சார் ப்ளீஸ், அது சாரா கைக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. அது அவ கிராண்ட்ஃபாதர். He's ex-military man and he has license. So, license grandpa தானே? சாராவுக்கு கொடுக்கலையே. உங்க பொண்ணோட அப்பா மும்பைல குண்டெல்லாம் போட்டுருக்காரா? வயலன்ஸ் இருக்கிற கதையா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதனால இவளோட டாடி இங்க வரட்டும். He is responsible for this and he has to come. Underworld Dawn. என்ன பார்க்க வரணும். So please understand. டேவிட் இப்போ ஊர்ல இல்ல. No, I will have to take an action. ஸ்கூலோட புது பிளாக்குக்கு ஒரு பெரிய டொனேஷன் கொடுக்க போறதா என்கிட்ட டேவிட் சொன்னாரு. ஓ, டேவிட் அப்படி சொன்னாரா? சேர்மன், இங்க ஒன்றும் பிரச்சனை ஆகலையே. குழந்தைங்க தானே, துப்பாக்கி தானே, வெடிக்கலை இல்ல, பெருசுப்படுத்த வேண்டாம். You can go. Thank you sir. அம்மாக்கு வயலன்ஸ்லாம் பிடிக்காது. அம்மாவை கல்யாணம் பண்ணதும் அப்பா ரிஸ்கி பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு இங்கே வந்தார். அப்புறம் தான் நான் பிறந்தேன். என் அப்பா பைக்ல மட்டும் இல்ல, கார்லயே ஸ்டன் காட்டுவாரு. பைக்கை பார்த்ததும் எனக்கு இந்த கதை விடுறா. வேணா பாரு, எங்க அப்பா தான் தலை அஜித்துக்கே ஓட்ட கத்து கொடுத்தாருன்னு சொல்லுவா. இன்னும் என்னென்னலாம் சொல்லுவாளோ. கிராண்ட்பாவோடைய ஓட்ட துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு சீன் காட்டியிருக்கா. அப்பாவை கூப்பிட்டா மம்மியை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. பிரின்சிபல் அப்பாவுக்கு பயப்படுற சூப்பர் ஹீரோட அவரு. போஸ் கலக்கிட்ட. இனிமே வாயை திறக்க மாட்டா. That's my superhero. Pump your brakes when you feel this greatness. Feel this greatness. Pump your brakes when you feel this greatness. Feel this greatness. So let's lift off, break this. Caliber on, take this. I'ma be the savior of the rudest guy, so reckless, so reckless. King is the name, so I stay fresh. Mask kill, hands down, man with just no stress. Rip my shades up, I'ma be the swaggiest. I'm a bad bitch. Lay your hands off my baby, my lady. With your pretty smile, just save me, just save me. Hold up, I'ma let my baby hold on to me. Just hold up, I'ma let my baby hold on to me. Just hold up, I'ma let my baby hold on to me. Just hold up, I'ma let my baby.
Just hold up, I'ma love my baby. I'ma love my baby. பிளாக் பீஸ்ல வரைய சொன்னீங்க. இதுக்கு அந்த அளவு சீன் வேண்டாம். சைட்டில் ஒர்க்கர்ஸ் கூட ஒரு சின்ன இஷ்யூ. அவங்க கை காலெல்லாம் ஜிம்முக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. பைசப்ஸ், காஃப், ஹிப். ஸ்டண்ட் இருந்துச்சா? ஸ்டண்ட் இல்லை, ஆனால் செம்ம சீனாக இருந்தது. சொல்றீங்களா? ஓ ஷூர். மை டியர் சாரா, வாழ்க்கையில் இன்றைக்கி தான் முதல் தடவையாக லெட்டர் எழுதுகிறேன். எஃபியில் தான் மெசேஜ் அனுப்பலன்னு முதல்ல நினச்சேன். ஆனால் லெட்டர் எழுதும் போது வர சுகம் இருக்கே, அது அதில் வராது. பெருக்கெடுத்து ஓடுற ஆறு கூட கடலை தான் போய் சேருது. சாரா, உனக்கு சம்மதம்னா என்னை வந்து சேரு. நீ எப்போ என்னை வந்து சேருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்புடன் அஸ்வின். சாரா, சாரா. என்ன மாமி? என்னது? லவ் லெட்டர். லவ் லெட்டர்னு என்கிட்டயே தைரியமா சொல்றியா? நீ ஸ்கூலுக்கு போறது படிக்கிறதுக்கா லவ் பண்றதுக்கா? அது நான் எழுதின லவ் லெட்டர் இல்லை, அஸ்வின் எழுதினது. அவன் கொடுத்தான இந்த லெட்டர் நீ அப்படியே வாங்கிட்டு வந்துருவியா? நேரா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், இல்லை டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இது ஒன் வே. அப்பா என்ன சொன்னாரு? நீ யார் வேணாலும் லவ் பண்ணிக்கோனாரு. அது சரி. இதுக்கு உன் அப்பாவும் உடந்தையா? நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன். ஆனால் ஒன்று, அப்பா மாதிரி ஆள் கட்சியா லவ் பண்ணுவேன். என்ன விஷயம்? அப்பா அது லவ் லெட்டர். அவ்வளவுதானா? இப்படியே அவளுக்கு இடம் கொடுங்க. உங்களை மாதிரி ஒருத்தன் கிடைச்சா லவ் பண்ணுவாளாம். நான் அவ்வளோ அழகா இருக்கானா? இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு மேக்கப்? விஷயம் இருக்கு. எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த கதையோட பேரு நெப்போலியன். டேவிட், நான் வர லேட் ஆகும். ஒரு அர்ஜென்ட் போர்ட் மீட்டிங் இருக்கு. இட்ஸ் ஓகே, இங்கேருந்து பெருசா இல்லை. எல்லா இருந்தாலும் போதையில் இருக்கானுங்க. சரி சாரா, உங்க ஆஃபீஸ்ல இருந்து பக்கம் தானே, நீங்க பிக்கப் பண்ணுங்க. இங்கே போதை இல்லாமல் தெளிவா இருக்கிறது நான் ஒருத்தன் தான். நான் இங்கே இருந்தாகணும். ஓகே, டோன்ட் வரி. கீ அவகிட்ட இருக்குல்ல, அவ தனியா இருப்பா. ஓகே. மேடம், போர்ட் மீட்டிங்கை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஓ, ஓகே.
சாரா எங்க? சாரா எங்க? சாரா 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 चलो என்னடா ஆச்சு? சாரா யார் என்ன இப்படி பண்ணது? யார் என் பொண்ணு? டேவிட், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். நோ, எதுக்கு ஹாஸ்பிட்டல்? நீ அம்மா மட்டும் இல்லை, டாக்டர் தானே. இங்கேயே ட்ரீட் பண்ண. ஐ வாண்ட் ஹர் பேக். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது நல்லது டேவிட். இல்லை மிஷேல், வேண்டாம். என் பொண்ணு ஊர்க்காரங்களுக்கும் மீடியாவுக்கும் நியூஸாக இருக்கிறது நான் விரும்பல. அவளுக்கு யாரும் மெழுகுவத்தி காட்ட வேண்டாம். என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொந்தக்காரங்க முகத்தில் எப்படி முடிப்பா? அவளுக்கு வேண்டியதை போய் பண்ணு, போய் பண்ணு. டூ வாட் ஐ சே. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இங்க நாயா பேய அலைகிறாங்க. She's raped brutally. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆகணும். என் பொண்ணு நாசம் பண்ணிருக்காங்க. நான் இருக்கேன் டேவிட். என்ன நம்புங்க டேவிட். நான் கிட்ட இருந்து பாத்துக்கிறேன். அவளை கூட்டிட்டு போயிடுவோம் டேவிட். நான் அவ அம்மா டேவிட். ப்ளீஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். போலாம். செக்யூரிட்டி நாராயணா இருக்கு. என்ன என்ன வேணும்? உங்க பிளாட்டுக்கு எதிர் பிளாட்ல திருட்டு போயிருக்கு. இங்க ஏதாவது? இல்ல இல்ல, இங்க எதுவும் திருட்டு போல. சார் சிகரெட். நீங்க சிகரெட் வாங்க நாராயணன் அனுப்புற வரைக்கும் சிசிடிவி ஆன்ல தான் இருந்துச்சு. இப்போ டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. ஹார்ட் டிஸ்க்கும் இல்லை. டேவிட் சார், இவர்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஹார்ட் டிஸ்கை காணும்னு சொல்கிறார்ல. நான் சிகரெட் வாங்க வெளில போனேன்ல, அது வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் இருந்தது தான். இருந்தால் மட்டும் என்ன, கேமரா கனெக்ஷனில் இருந்தாலும் எதுவும் ரெக்கார்ட் ஆகாது. அதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 மாதம் ஆச்சு. நீ கீழே போயிரு, நான் பேசிட்டு வரேன். சரி. நீங்களும் போகலாம். என்ன? ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். மிஸ்டர் டேவிட், நீங்க சிகரெட் அடிக்கிற ஆள் மாதிரி தெரியலையே. என் பொண்ணு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவா. நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வர்றதுக்கு 6 இல்லை 7 மணி ஆகிடும்.
அவள் வீட்டில் இருப்பான்னு தான் நினச்சோம். ஆனால் அன்னைக்கு அவள் ஸ்கூல் பஸ்லேயே ஏறல. பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி அவளை காணோம். பொண்ணுக்கு யார் கூடவாது ராங் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஏதாவது ஃபோன் கால்ஸ்? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது. ஸ்கூல் பஸ்ல ஏறதுக்கு முன்னாடியே காணாம போயிருக்கானா பஸ் டிரைவர் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கணுமே. 4 மணிலேருந்து அவர் எங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு. நாங்கள் தான் அதை எடுக்கலை. ஓ, அது சரி. ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சா கால் மீ. சாரா, அப்பாவும் அம்மாவும் உண்மையில எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் தெரியல. எங்களுக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான். இப்படி இருக்காதேன்னு அப்பா சொல்லியிருக்கேன்ல. என் பொண்ணுக்கு எதுவும் நடக்கலை. என் பொண்ணு பழைய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும். நான் உன் கூட எப்போ இருப்பேன். சாரா, யார் அந்த ஆளு? அன்னைக்கு அங்கே அது யார்? அது சாரா, உன் அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு பெஸ்ட் டாக்டர். உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் அவங்க ஒர்க்கை கூட கவனிக்கிறதில்ல. நான் சொல்கிறது உனக்கு புரியுது தானே? சாரா எவ்வளோ ஸ்மார்ட் கேர்ள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கனவு காண்றோம். அது நடக்கலைன்னா அதை மறக்கிறோம்ல. அது மாதிரி நீ இதையும் மறக்கணும். மறந்துட்டு அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும். நீ உன் அப்பாவை பற்றி யோசிச்சியா? அவர் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. எனக்கு தெரியும் அப்பாவும் அம்மாவும் கவலைப்படுறாங்க. அப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்பா அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பயம் வந்துருச்சு. எல்லார்கிட்டேயும் என்னை அவ கஷ்டப்படுத்தினா. ஓடி போக பார்த்தேன். என் வாயை பொத்தி பிடிச்சிட்டான். என்னென்னமோ பண்ணான். என் யூனிஃபார்மை கிழிச்சு விட்டான். என் முத்து மாலையை அறுத்துட்டான். நான் பயந்து போயிட்டேன். அப்பா என்கிட்ட உனக்கு ஒன்றும் இல்லைனாரு. எப்பவோ பயமா இருக்கு. அப்பா இல்லாதப்போ ஆனா அப்பா அம்மா வேலைக்கு போகணும். அப்பா அழுறது நான் பார்த்தேன். அப்பா என்னாலதான் அப்பா அழறாரு. இல்லாட்டி நான் அழல. ஐ நோ இட்ஸ் ஜஸ்ட் த நைட் மேர். அப்பா அம்மா அழக்கூடாது. அப்பா என்னோடவே இருக்கணும் எப்பவுமே. அட்லீஸ்ட் என் பயம் போகிற வரைக்கும். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சூப்பர் ஹீரோ வந்து காப்பாற்றுவார்னு அப்பா சொல்லுவார். ஆனால் என்னை காப்பாற்ற அப்பா சொன்ன ஒரு ஹீரோவும் வரல. என்னை கொடுமைப்படுத்தினவனை நிச்சயமாக தண்டிப்பார் என் அப்பா.
டேவிட், நம்ம புது ப்ராஜெக்ட் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுத்தாகணும். கெவின், எனக்கு மூடு சரியில்லை, அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். நான் நினைக்கல இந்த உலகம் எப்படி இருக்கும்னா. இதை பற்றியெல்லாம் நான் இதுவரைக்கும் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனால் இப்படி என் வாழ்க்கையில் நடக்கும்னு என் பொண்ணு இதுவரைக்கும் அவள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் பார்த்ததில்லை. என் குழந்தை பழைய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும். அவ அது மறந்தா போதும், எல்லாம் சரியாயிடும். என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். நாங்க வாழறது சம்பாதிக்கிறது அவளுக்காகத்தானே. எங்க பொண்ணோட முகம் மாறும்போது எங்க நெஞ்சை வெடிக்குது. ஸ்கூல் பஸ்ஸுக்கு பின்னாடி போய் நான் பார்க்கிறேன். நான் பார்க்காத பாடற. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவன் நினைக்கிறேன். டேவிட், இல்ல சுசன், எனக்கு ஒன்றும் இல்லை. எந்த கடவுளும் என் குழந்தைக்கு அன்னைக்கு துணையா இருக்கல. நான் எப்பவும் அவ கூடவே இருக்க முடியாது இல்லையா? அவ பொழைச்சிருக்காளே, அதுவே போதும் எங்களுக்கு. அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். என்னது என்னது டேவிட்? நல்ல வேளை கடவுள் நம்ம குழந்தையை காப்பாத்திட்டாரு. இது அவளுக்கு மட்டும் நடக்கல, எல்லாத்தையும் பாரு. வீட்டில் நாம இல்லாதப்போ இனிமே அவளை யாரும் எதுவும் நம்ம பொண்ணு முகத்தை பார்க்க முடியல. நம்ம சுகத்துக்காக வாழறது சந்தோஷம், பொண்ணுக்காக வாழறதா வாழ்க்கை. அவ எதுவும் கேட்க மாட்டேங்கிற மிஷேல். அவ ஆசைகளை சொல்ல மாட்டேங்கிறா. யார் நம்ம பொண்ணு? கண்டுபிடிக்கிறேன். யாரா இருந்தாலும் கண்டுபிடிப்பேன். இந்த மாதிரி புற்றுநோயை உடனே அழிச்சு ஆகணும். அது உடல்ல இருந்தாலும் சமுதாயத்துல இருந்தாலும். கிளம். என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? அதுவா, போலீஸ் ஸ்டேஷன் வர போயிருந்தேன். திருடு போனது சம்மந்தமா இது வரைக்கும் எதுவும் தெரியல. அந்த செக்யூரிட்டி நாராயணன் வெளியில் போன நேரத்தில் தான் எங்கள் வீட்டில் திருட்டு நடந்திருக்கு. அப்பாவும் அம்மாவும் தனியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் எவனோ ஒருத்தன் இந்த வேலையை பண்ணியிருக்கான். அன்னைக்கு நீ எங்கே இருந்த? நானா அந்த நியூஸ் கேட்டு தான் இங்கே வந்தேன்.
இங்கே வந்து பார்த்தா வீட்டில் இருந்த அம்மாவோட காசு மாலையும் 25,000 ரூபா பணமும் போயிடுச்சு. என் வீட்டில் இருந்தது அது மட்டும்தான். ஓ அக்கா பசங்க இப்போ வரது இல்லையா? நீங்கள் என்ன போலீஸ் மாதிரி விசாரிக்கிறீங்க? அவங்கெல்லாம் பெங்களூரில் இருக்காங்க. அங்கே நல்லபடியாக செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களாம் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது சரி, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. இல்லை, அன்றைக்கு நீ எங்கே போனதா சொன்னேன்? நல்லா கேட்டீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நானே என் ஃப்ளாட்டுக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் திருடிட்டு போன மாதிரில இருக்கு. அது நான் அப்போ எங்கே இருந்தேன்னு நேரம் வரும்போது உங்ககிட்ட சொல்கிறேன். சரியா? எனக்கு தெரிஞ்சதை மறைக்காமல் சொல்லிட்டேன். அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் டீ குடிக்கலான்னு வெளில போயிருந்தேன். ஏன் சார், உங்கள் வீட்லேயும் காணாம போயிருக்கா? நீ போலீஸில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவையில்லை. அது என்னமோ சார், எங்கே போனாலும் முதலாளிகளுக்கு முதல்ல சந்தேகம் வர்றதே அவங்க செக்யூரிட்டி மேலே தான். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். மதுரையில் பிரகாஷ்னு என் சொந்தக்காரன் இருக்கான். ஒரு நாள் என்ன பார்க்க இங்கே வந்தான். கேமரா இங்கே வேலை செய்யலன்னு தெரிஞ்சதும் பிளான் பண்ணோம் சார். என்ன அடிக்காதீங்க சார், பொண்ணோட கல்யாண செலவுக்காக இப்படி பண்ணிட்டோம். அந்த பிளாட்ல இருந்த ஒரு காசு மாலையை 25,000 எடுத்தோம். எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன் சார். ஜானி சார் ஃபேக்டர் இருந்து கையில் கிடைச்சதை எடுத்துகிட்டு வரும்போது ஜோக்கர் மூடி போட்ட ஒருத்தன் அங்கே இருந்ததை நான் பார்த்தேன். அவன் லிப்பில் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தான். நான் வந்ததை அவன் பார்த்துட்டான். அவன் என்ன பார்க்குறான்னு தெரிஞ்சதான் நான் அங்கேருந்து ஓடிட்டேன். வேற எதாவது எனக்கு தெரியாது சார். You know who it is? Zeus. Yeah, this raw fire, this mad vibe, you feel the heat, never step to me. This raw fire, this mad vibe, you feel the heat, never step to me. This raw fire, this mad vibe, you feel the heat, never step to me. This raw fire, this mad vibe, you feel the heat, never step to me. Never wanna be plain, just mess with. If you want it, then you feel it, just die. Count money in my checks, my checklist. Pull the trigger, reroll and slide. I'ma die as a soldier, but I never agitate over. Skin red and my thick skull sober. But my heart will remain just colder, so I'll stamp